என் முன்னாடியே தைரியமா உட்காந்துட்டு இருக்கா. அட என்ன பஸ், நம்ம பழக்கம் என்ன அப்படிப்பட்டதா? திடீர்னு பிகர் செட் ஆனா என்ன எப்படி கழட்டி விட்றீங்க? நீ வேற ஏன்டா பிகர் செட் ஆயிடுச்சு முடிவே பண்ணிட்டியா? ஆமா, அந்த அக்கா உங்களை லுக் வர்றதும் நீங்க அந்த அக்காவை கண்ணில் லுக் வர்றதும் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? 2 பேரும் கண்ணிலே பேசிக்கிறீங்களே என்ன? கண்ணில் பேசுறதோட மட்டும்தான் இருக்கு, மற்றபடி எந்த முன்னேற்றமும் இல்லை. என்ன பண்றது எனக்கு ஒன்றும் தெரியலடா. ஆசையை பேசாம அந்த அக்கா கிட்ட போய் உண்மையை சொல்லிருங்க. எனக்கு ஒன்றும் பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா, நம்ம கல்யாணம் பண்ணிப்போம்னு கேட்டுருங்க பாசு. உன் அளவுக்கு அவசரப்பட்டனா அவ்வளோதான், என் வாழ்க்கை அங்கோன்னு போயிடுடா. அதுக்குன்னு ஒவ்வொரு படியெல்லாம் போகணும். எடுத்த உடனே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா அந்த பிள்ளை முகத்துல செருப்பு அடிச்சா கதையா போடாடி உங்க வேலையை பத்திட்டும் போயிடும். நீ பாத்தியா ஐடியா கொடுத்தோன்னா மொத்தமா ஊத்தி மூட ஐடியா கொடுக்குறான். என்ன பாசே, உங்க இடத்துல நான் என்ன வச்சுக்கோ, சும்மா பொழந்து கட்டி போயிட்டே இருந்திருப்பேன். ஏன் பேச மாட்டேன்? உன் வயசுக்கு நீ இந்த லட்சணத்துல பேசிட்டு இருக்க. நீ எல்லாம் என்கிட்ட முதல்ல நின்று பேசவே பயப்பட்டவன். இன்னைக்கு எனக்கு சமமா உட்காந்து பேசுற அளவுக்கு தைரியம் வந்துருச்சு. ஏண்டா என்ன பாசே, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கண்ணுக்குள்ள கண்ணு ஆனதுக்கு அப்புறம் தள்ளி நின்று பேசணுமா என்ன? உட்காந்துட்டு சலிச்சமா பேசினாதான் என்ன? அப்படியுமா நான் உங்களோட இதாகி போயிட்டேன்னு சொல்லுங்க பாக்கலாம். உங்களுக்கு எத்தனை உதவி செஞ்சிருக்கேன், இனிமேலும் என்னோட உதவி உங்களுக்கு தேவைப்படுன்னு நினைக்கிறேன். ஆஹா, அப்படி போத கதை. சரித்தேன், நீ எல்லாம் சொல்ற அளவுக்கு என்னாலும் ஆகிப்போச்சு. என்ன பண்றது? விட்டீங்க பாசே, உங்க காதல் கைகூடி கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி பக்கிற வரைக்கும் உங்க கூட நான் இருப்பேன். சரியா பாசே? ஓ வாய்முகத்தான் பழிச்சா நல்லதான். கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி பக்கிற வரைக்கும் போயிட்டேன். ஏண்டா பாசே, நம்மளா எடுத்த ஒரு காரியத்தை டப்பு டப்பு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். போவடா, நீ போகவே மாட்டேன். சாயங்காலம் நேரம் தான் ஆச்சு, ஆளை காணோம். எப்படியாவது பேசி அவகிட்ட வேலைக்கு செல்லலான்னு வந்தேன். என்னது இது, ஆளையும் காணோம் ஒன்னையும் காணோம், ஒன்றும் புரியலையே. பாட்டி வாங்கிங்க. தம்பி அது வந்து என்ன பாட்டி விஷயம்? யாரை தேடி வந்தீங்க? சொல்லுங்க பாட்டி, என்ன திருத்தணும் முடிக்கிறீங்க? ஒரு பிள்ளை கடை போட்டிருந்த, அப்படி இல்ல கடையை காணோம் ஆளையும் காணோம். எங்க போயிட்டு அப்படி? கடை இப்ப சாத்திட்டாங்களோ? என்ன பாட்டி, நித்த கடை இருந்தாங்க, காலையில தான் டிஃபன் போட்டாங்க. ஆமா இல்ல, இன்னைக்கு தான் தம்பி நானும் பார்த்தேன், மறந்தே போயிட்டேன். எங்க தம்பி கடையும் காணோம் ஆளையும் காணோம்? வீட்டுக்கு போயிட்டாங்க பாட்டி. ஐயோ, வீட்டுக்கு போயிட்டாங்களா? ஆமா பாட்டி. ஏன் ஏதாவது வாங்கணும்னு நினைச்சிட்டு வந்தீங்களா? இன்னும் நாளைக்கு காலையில இட்லி தான் போடுவாங்க, நாளைக்கு காலையில வந்து வாங்கிக்கோங்க. ஐயா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. வேற என்ன விஷயமா வந்தீங்க? தேடி வந்திருக்கீங்களே. ஒண்ணும் இல்ல, சரி நான் பாத்துக்கிறேன், கிளம்புறேன்பா. இல்ல ஒரு நிமிஷம், ஏதோ சொல்ல வந்துட்டு மறைச்சு பேசுற மாதிரி இருக்கு. என்னன்னு தெளிவா சொல்லுங்க பாட்டி. என்ன விஷயம்? காசுக்கு இது வேணுமா? ஐயா காசெல்லாம் இல்லப்பா, அது வந்து அந்த பிள்ளை, இந்த கடை ஓனர் இருக்குல்ல, அந்த பிள்ளைகிட்ட பேசி இந்த கடையில வேலைக்கு சேரலான்னு வந்தேன். பாத்திரம் மட்டும் கழுவுற வேலை ஏதாவது இருந்ததுன்னா ஒரு 10-50 கொடுத்து ஒரு நேரம் டிஃபன் கொடுத்ததுன்னா கூட போதும். ஏதோ முடிஞ்ச அளவுக்கு வேலை செஞ்சு கொடுக்கலான்ட்டு வந்தேன். வீட்லயும் வேலை எல்லாம் ஒண்ணும் இல்ல, ரொம்ப கஷ்டப்படுறேன்பா, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். இன்னும் பிரச்சனை இல்ல, காலையில அந்த பிள்ளை கடை திறந்துரும். காலையில ஒரு 8:30 வாக்குல இல்ல ஒரு 7 மணிக்கு வந்துருங்க. நேரமாவே வந்துடும். அப்படி வந்து நீங்க என்ன எதுன்னு பேசிக்கோங்க. நான் சொன்னா கேட்கும் அந்த பிள்ளை. வேணா வாங்க, நாளைக்கு பேசிக்கலாம். தம்பி அப்படியே சொல்றீங்க, நீங்க சொன்னா கேட்பாளா? நீங்க யாரு தம்பி? கடை ஓனரே நான் தான் பாட்டி. வணக்கம் தம்பி. ஐயோ கையா இருக்குங்க பாட்டி, வணக்கம் சொல்றது வாயில சொன்னாலே போதும். கையா இருக்குங்க. இருக்கட்டும் தம்பி, மரியாதைக்காக தான் சொன்னேன். வணக்கம். இருக்கட்டும் பாட்டி. தம்பி நாளைக்கு வந்து அந்த பிள்ளைகிட்ட சொல்லி எனக்கு வேலை வாங்கி தர முடியுமா? உங்களால முடிஞ்ச உதவி பண்ணுங்க தம்பி. கண்டிப்பா பண்ணிக்கலாம். துளசி நான் சொன்னா கேட்கும். அது எனக்கு கூட பிறக்காத தங்கச்சி மாதிரி தான். காலையில வாங்க, நான் உங்களுக்கு பார்த்து ஏற்பாடு பண்ணி விடுறேன். ரொம்ப சந்தோஷம் தம்பி. அப்ப நான் போயிட்டு வரட்டுங்களா? சரிங்க பாட்டி, போயிட்டு வாங்க. முட்டைக்கண்ணு தம்பி, போயிட்டு வரேன். ஏதோ முட்டைக்கண்ணா? கண்ணை பார்த்தா அப்படிதான் தம்பி இருக்கு. பார்த்து நல்லா கண் ஆஸ்பத்திரியில் போய் செக் பண்ணுங்க. நக்கல் தான் பாட்டி, செக் பண்றேன். சரி பாட்டி, போயிட்டு வாங்க. வரேன் தம்பி. இப்படியாச்சும் இந்த பையன்கிட்ட சொல்லி வேலைக்கு சேர்ந்து துளசிக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி செஞ்சு அவளுக்கு பண்ண பாவத்துக்குலாம் பரிகாரமா செஞ்சு கொடுக்கணும். கடவுளே, அவ எப்படியாச்சும் இந்த வேலை சேர்த்துக்கணும். அவ காலை கழுவி குடிச்சா கூட அந்த பாவமெல்லாம் தீராது. அம்மிட்டு வேலை செஞ்சு வச்சிருக்கேன். எல்லாம் என்ன பண்றது? இப்பயாச்சும் சிந்தருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதே. சரி பாசே, காலையில பாக்கலாம். கிளம்புறேன். சரிடா, போயிட்டு வா. நானும் வீட்டுக்கு கிளம்புறேன். சரிங்க பாசே. டேய், காப்பி யாருக்குள்ள குடிடா. காப்பியா புட்டிங்க? நான் டீ தானே கேட்டேன். ஐயோ மாத்தி சொல்லிட்டேன். எப்பயும் காப்பின்னு சொல்லி காப்பினே வருது. டீ தான் பே, குடி. ஆமா, எங்க அந்த கிளவிய காணோம்? எங்க போயிருச்சு? தெரியலடா, எங்க போச்சு என்னதுன்னு எனக்கு ஒன்னும் தெரியல. ஊரை விட்டுக்கிட்டு போயிருச்சா என்ன? இப்படி எல்லாம் போறதுக்கு வாய்ப்பு இல்லடா ராசு. எங்க போச்சுன்னு தெரியல. வந்தா கேட்டா சொல்ல போகுது. இதுல என்ன இருக்கு? இல்லம்மா, திட்டில பேக்க தூக்கிட்டு ஊரை விட்டா போயிருச்சா என்னமோ, அதுக்குதான் கேட்டேன். அப்படியெல்லாம் போறதுக்கு வாய்ப்பு இல்ல. வரும் பாக்கலாம், விடு. சரி. தினேசனை காணோம்? அவன் இன்னும் வரவே இல்லடா, காலேஜ் முடிஞ்சு. சரிம்மா, அவனே ஒரு கண்ணு பாத்துக்கோ, என்ன பண்றா ஏது பண்றான்னு. லட்சுமி அம்மா வாமா, உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். கரெக்டா வந்துட்டேன். வந்துடுச்சா கிளவி? எங்க போச்சுன்னு தெரியல. லட்சுமி, ராசே எங்கம்மா போன எவ்வளவு நேரம்? ஒரே சந்தோஷமா இருக்கா, என்ன விஷயம்? லட்சுமி, ஒரு வழியா எனக்கு துளசிக்கிட்ட வேலை கிடைக்கும் நம்பிக்கை வந்துச்சு. என்ன சொன்ன பாட்டி பண்ணி? ராசே, துளசிக்கிட்ட எப்படி எனக்கு வேலை கிடைக்கும் நம்பிக்கை வந்துச்சுடா. அவளுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட தான் வேலையை கேட்டு வந்திருக்கேன். நாளைக்கு காலங்காத்தால வர சொல்லியிருக்கா. அப்படி போய் கேட்டானே எப்படி துளசிக்கிட்ட சொல்லி வேலைக்கு சேர்த்து விட்டா. அப்படி இப்பதான் எனக்கு மனசு நிம்மதியா இருக்கு. உனக்குன்னு போய்த்து முடிச்சிருக்கா? என்னாச்சு ராசே? ஏன்டா இம்மிட்டு கோவம்? அவன் கேட்டது நியாயம் தானம்மா.
இப்போ எதுக்கு சூட்டோட சூட்டா துளசிக்கிட்ட போய் நீ வேலைக்கு சேர்றேங்கிற? மறுபடியும் ஏதாவது பிளானுக்கு என்ன பண்ணி வச்சு தொலைஞ்சிடாத. இப்பதான் அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் நிம்மதி நிலவிட்டு இருக்கு வீட்டுல. அதையும் கெடுத்து விட்டுறாதம்மா, உனக்கு புண்ணியமா இருக்கும். இல்ல, நான் சொல்றது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நான் துளசிக்கிட்ட வேலைக்கு சேர்றேன்னு சொன்னது அவளுக்கு உதவி பண்ணதான். தனியா மாசமா இருக்கப்பல படாத பாடு படுது. அவளுக்கு உதவி பண்றதுக்கு தான் நான் அவகிட்ட வேலைக்கு சேர்றேன்னு. மத்த எந்த உள்நோக்கமும் கிடையாது. இது சாமி மேல சத்தியம் பண்ணி சொல்றேன். நான் அவளுக்கு எந்த திரவும் பண்ண மாட்டேன், உங்களுக்கும் எந்த திரவும் பண்ண மாட்டேன். என்ன நம்புங்க. இன்னுமே என்ன குற்றவாளி மாதிரியே பார்த்தா என்ன பண்றது? ஏன்னா நீ அந்த அளவுக்கு இத்தனை நாளா வேலை பார்த்து வச்சிருக்க. இனி உன்ன நம்பருக்கு நாங்க என்ன முட்டாளா? அவ ஏதோ அவளுக்கு தெரிஞ்சதை பண்ணிக்கிட்டு அவ பாட்டுக்கு நிம்மதியா இருக்கா. அவ நிம்மதி கெடுக்கறதுக்கு ஏதாவது தெரிஞ்சது கிளவி நோடு வீட்டுல தொங்க விட்டுரும் பாத்துக்கோ. என்ன ராசு, அவ்வளவு கொடூரமானவளானா? என்னமா பண்றது, நீ அந்த அளவுக்கு முன்னாடி பார்த்து வச்ச வேலைதான் உன் பேரை நீயே கெடுத்துக்கிற மாதிரி ஆச்சு. அதனால நீ ஏதாவது பண்றதுனால எங்களுக்கு பயமா இருக்கு. பாரலட்சுமி, இத்தனை நாள் வேணா நான் தப்பானவளாவும் குற்றவாளியாவும் இருந்திருக்கலாம். ஆனா இனிமே நான் அப்படி கிடையாது. நான் ஒரு துளசிக்கு ஒரு தாய்க்கு ஒருபடி மேலதான் இருப்பேன். நல்லா பாத்துக்கோங்க. இனிமே நடக்க போறத கூட வந்து நல்லபடியா நடத்தி கட்டுறது என்னோட பொறுப்பு. நீங்க நம்புனா நம்புங்க, நம்பாட்டி போங்க. இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன். அம்மா, இதுக்கு மேல உன்னோட விருப்பம். சொல்ல வேண்டியது சொல்லிட்டோம். அவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது சொல்லிட்டேன். அவ ஏதோ நிம்மதியா இருக்கா, அதை கெடுத்து விட்டுறாதம்மா. அப்படிப்பட்ட வெளியே இனிமே நான் சைடுல உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுறேன். இப்ப நான் போய் சமைக்கட்டுல இருக்க வேலையை பாக்குறேன். டீயை குடிங்க 2 பேரும். டீ உனக்கும் தாமா இருக்கு, போட்டு வச்சிருக்க குடி. பரவாயில்லம்மா, நான் வர காப்பி போட்டு குடிச்சுக்கிறேன். நீங்க 2 பேரும் பால் காப்பி குடிங்க. பால் இருக்குமா? சேர்த்து தான் போட்டேன். தினேசம் வந்தானே அவன் குடிக்கிறதுக்கு வேணும்ல. எனக்கு என்ன வயசானவ தானே, வர காப்பியே குடிச்சுக்கிறேன். நீங்க ஏதாவது சின்ன தேசுங்க குடிங்க. நான் போய் நைட்டுக்கு ஏதாவது டிஃபன் வேலையை பாக்குறேன். சரி. என்னடா நீ என்ன வாய்ப்பு வந்துட்டு பாக்குறவன்? டீயை குடிக்க வேண்டியதானே? ஏமா, அந்த கிளவி தேவையில்லாத பண்ணிட்டு இருக்கு. இன்னமும் நீ அதை நம்பிட்டு திரியா? எனக்கு நம்பிக்கை இருக்கு. இவ்வளவு நாள் பேசின பேச்சுல உண்மை இல்ல. இன்னைக்கு என்னால அந்த பேச்சுல உண்மை இருக்குன்னு உணர முடியுது. பாத்துக்கலாம், விடு. அந்த அளவுக்குலாம் மோசமா இருக்காது, விடு. என்னமோ சொல்றேன். சரி, பண்ணட்டு ஏதாவது அப்புறம் இருக்கு கிளவிக்கு. சரிடா, டீயை குடி. தங்கம், என் குழந்தைகிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதி இல்ல. முதல்ல எந்திரிங்க, கை எடுங்க. அவ கிடக்குறா தங்கம். உங்க அம்மா கறி சரியான கோபக்கறி. சின்னதா நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா போதும், வானத்துக்கும் பூமிக்கும் சும்மா ஜங்கு ஜங்குன்னு குதிப்பா. தெரியாம தப்பு பண்ணிட்டேன் தங்கம். உங்க அம்மா படுத்துற பாடு என்னால தாங்க முடியல. மூஞ்ச இழுத்து வச்சு உருன்னு சுத்திட்டு இருக்கா. நான் தான் மன்னிப்பு கேட்டேன்ல தங்கம் அந்த அக்கா கிட்ட. அப்புறமா என்ன உங்க அம்மாக்கு என் மேல கோவம்? ரொம்ப தான் பண்றா. போதும் போதும், என் குழந்தைகிட்ட ஒண்ணு என்னை பத்தி தப்பு தப்பா சொல்லி கொடுக்காதீங்க, சரியா? பண்ற தப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு என் குழந்தைகிட்ட பத்தி என்னையே தப்பு தப்பா சொல்றீங்க. பாத்தியா தங்கம், நான் எவ்வளவு சாஃப்டா பேசிட்டு இருக்கேன். உங்க அம்மா பத்தியா வருன்னு கத்துறா. அப்படிதான் தங்க உங்க அம்மா சரியான சிடுமுஞ்சி. எனக்கு வேலை இருக்கு, கொஞ்சம் தள்ளுங்க. முதல்ல கையெடுங்க, நான் வெளியே போகணும். அதெல்லாம் முடியாது. என் பிள்ளைகிட்ட நான் பேசிட்டு தான் அனுப்புவேன். கம்முன்னு உக்காரு. சும்மா வெளியே போறேன் அங்க போறேன். சீக்கிரம் பேசிட்டு விடுங்க தங்கம். அப்புறம் உங்க அம்மாக்கு சீக்கிரமா நான் வளகாப்பு பண்ண போறேன், தெரியுமா? அது உங்க அம்மாக்கே தெரியாது. அதெல்லாம் 7ஆம் மாசமே பண்ணிக்கலாம். இப்ப ஒன்னும் அவசரம் இல்ல. அதெல்லாம் முடியாது தங்கம். அடுத்த மாசத்துக்கு 5ஆம் மாசம் தொடங்க போகுது. 5ஆம் மாசத்துல வளகாப்பு நான் பண்ண போறேன் தான். அதை உங்க அம்மா கிட்ட தெளிவா சொல்லிரு தங்கம். முடிஞ்ச வயிற்றுக்குள்ள 4 உத கொடு. அப்பயாச்சும் கேட்கறான்னு பாக்கலாம். உதைக்க சொல்லுவீங்க நல்லா. வெளியே இருந்து நீங்க உதைக்கிறீங்க, உள்ள இருந்து உங்க குழந்தைய உதைக்க சொல்றீங்க, அப்படிதானே? தங்கம், நீ உத தங்கம். அப்பா இருக்கல, நான் பாத்துக்கிறேன். உங்களா தள்ளி போங்க. வந்துக்கா, நான் பேசிட்டு இருக்கல. கடவுளே, முடியல என்னால. தங்கம், இங்க பாரு தங்கம், தப்பு பண்ணதான் இல்லைன்னு சொல்ல வரல. அது இவ்வளவு கொஞ்சம் என்கிட்ட பணம் எடுத்துக்கிறேன்னு கேட்டு சொல்லி புரிய வச்சிருந்தேன்னா நான் விட்டுருப்பேன். சும்மா கோவத்துல ஏதோ பேசிட்டேன் தங்கம். பெரிய தப்பு தான், என்னை மன்னிச்சிட சொல்லுவாங்க அம்மாவை. அது எப்படியா பேசுறதெல்லாம் பேசிட்டு மன்னிச்சுட்டு ஒரே ஒரு வார்த்தையில முடிச்சிடறாங்களோப்பா. முடியாது. இந்த காலத்துல இருக்க ஆம்பளைங்களே இப்படிதான். ஆமா தங்கம், ஆம்பளைங்க வெளியே போறாங்க வராங்க, அப்படி இப்படிதான் இருப்பாங்க. ஏன் இந்த பொம்பளைங்க எடுத்து சொல்லி புரிய வைக்கிறது? ஆம்பளைங்களுக்கு தான் அறிவில்ல முட்டாள்னு தெரியுதுல. அப்புறம் என்ன தங்கம், பொம்பளைங்களுக்கு இருக்க அறிவு வச்சு ஆம்பளைங்க எடுத்து சொன்னா என்ன? பேச்செல்லாம் நல்லா பக்கனையா பேசுறீங்க, ஆனா செய்யல மட்டும் ஒண்ணும் கிடையாது. தங்கம், இங்க பாரு தங்கம், நல்லா தெளிவா கேட்டுக்க சொல்லுவாங்க அம்மா கறியா. 5ஆம் மாசம் வளக பண்ண போறேன். சிம்பிளா பண்ணுவணும், பெருசா பண்ணுவணும், அதெல்லாம் எனக்கு தெரியாது. மொத்தத்துல என் பொண்டாட்டிக்கு வளக பண்ணி பார்க்கணும் நான் ஆசைப்படுறேன். உங்க அம்மா கிட்ட எடுத்து சொல்லு தங்கம். சும்மா ஆடாதேன்னு சொல்ல சொல்லு. நான் ஒன்னும் ஆடல, நீங்க ஆடாம இருந்தீங்கன்னா சரி. தங்கம், ஏதாவது சொல்லணும்னு நினைச்சேன். அப்புறம் இன்னமும் உங்க அம்மா கறிக்க மேல கோவம் போலன்னு நினைக்கிறேன். எப்ப போகுன்னு தெரியல. சரி, அவளை நான் மன்னிச்சிட சொல்லித்தாங்க. இனிமே தப்பு நடக்காத மாதிரி நான் பாத்துக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு அவளை இந்த நேரத்துல கோவப்படக்கூடாது. கோவப்பட்டுக்கிட்டே இருக்கா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கோவப்பட வேணாம்னு சொல்லுதாங்க. இதெல்லாம் நடந்துக்கிற நடைமுறை பொறுத்துதான் இருக்கு. கோவப்படுறதும் கோவப்படாததும். நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகணும், உங்க அப்பாக்கு ஞாபகப்படுத்திட்டாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு. நாளைக்கு நான் கூட்டிட்டு போறேன் தங்கம். உங்க அம்மா கிட்ட நீ சொல்லி வை. ஆமா ஆமா, உள்ள இருக்க குழந்தை 2 பேத்துக்கு படாத படிப்படுது. நீ சொல்லு நான் சொல்லுன்னு எந்திரிங்க. சரி தங்கம், அப்பா பேசி முடிச்சுட்டேன். உங்க அம்மா கறிக்கு உன்ட்ட பேசுறது பொறுக்கல போல. எந்திரிங்க எந்திரிங்கன்னு துடிக்கிறா.
உனக்கு ஒரே ஒரு முத்தம் மட்டும் கொடுத்துக்கிறேன் தங்கம். இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். மூத்தம் கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன், நீங்க வந்து சும்மா ஏதாவது பண்ணிக்கிட்டு எந்திரிங்க போதும். சரி தங்கம், லவ் யூ. அப்பா என்னைக்கும் உன் கூட இருப்பேன் சரியா? சீக்கிரம் வளர்ப்புக்கு நீ உள்ளே ரெடியாக இருக்க தங்கம். ஆமா ஆமா, உள்ள மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க, ரெடி பண்ணி விடுங்க. இப்போ ஒருத்தர் பேசி முடிச்சாச்சுல்ல? முடிச்சாச்சம்மா, கடிச்சே வச்சிருவாளாட்டுது. ரேஷு, சொல்லுங்க. உனக்கு என்ன எவ்வளோடி பிடிக்கும்? ம் உண்மையா சொல்லுங்க, உங்களை எனக்கு எவ்வளவு பிடிக்குன்னு உங்களுக்கு உண்மையா தெரியவே தெரியாது. தெரியும் ரேஷு, இருந்தாலும் உன் வாயில நான் கேட்கறது ரொம்ப பெரிய விஷயம் இல்ல. அது ஒரு ஃபீலிங் டி, அதெல்லாம் ஃபீல் பண்ணாதான் புரியும். ம், நல்லா கவிஞர் கண்ணதாசன் மாதிரி டயலாக் எல்லாம் விடுறீங்க. டயலாக் எல்லாம் இல்லம்மா, நான் உண்மையா தான் சொல்றேன். இது வெறும் டயலாக் இல்ல, என் மனசார நேசிச்சும் தான் சொல்றேன். ம், புரியுது புரியுது. நீங்க எவ்வளோ என்ன நேசிக்கிறீங்கன்னு நீங்க சொல்லாமே எனக்கு தெரியும். இதெல்லாம் நீங்க சொல்லணுமா என்ன? சரி ரேஷு, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. என்ன உனக்கு எவ்வளவு பிடிக்கும்? இப்ப நான் இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படிதானே? ஆமாண்டி, சொல்லு. என்னதான் உன் மனசுல இருக்குன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேனே. சரி ஓகே, நான் சொல்றேன். சொல்லு சொல்லு, ஐ எம் ஈகர் வெயிட்டிங். ஆஹா, சொல்றேன். எப்படி சொல்லணும்னு தெரியல. இந்த உலகத்துல காத்து இல்லாம இருக்க முடியுமாங்க? சொல்லுங்க. காத்து இல்லாமையா? வாய்ப்பே இல்ல. ஏன் இருக்க முடியாது சொல்லுங்க பார்க்கலாம். காத்து இருக்கனாலதான் நீயும் நானும் சுவாசமே பண்றோம். காத்து இல்லைன்னா நம்ம மூச்சு இல்ல தானே? ம், கரெக்டு தான். காத்து இல்லைன்னா மூச்சு இல்ல, நம்ம உயிர் வாழ முடியாதுதான். சரிடி, அதுக்கும் நான் கேட்ட கேள்விக்கு என்ன சம்பந்தம்? இது வந்து காத்து இல்லாம எப்படி யாராலையும் இருக்க முடியாதோ, நீங்க இல்லாம என்னாலும் இருக்க முடியாது. இந்த காத்து இந்த உலகத்துக்கு எவ்வளோ முக்கியமோ, நீங்க எனக்கு அவ்வளோ முக்கியம். உங்களை எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? அந்த கேள்விக்கு இதுல இருந்து நீங்க பதில் தெரிஞ்சுக்காங்க. சரி ஓகே, கொஞ்சம் கொஞ்சம் புரியுது, இருந்தாலும் புரிய மாட்டேங்குது. ஐயோ மக்கு புருஷா, காத்து இல்லாம இந்த உலகத்துல வாழ முடியாது. அதே போல நீங்க இல்லாம என்னாலே வாழ முடியாது. ஏன்னா நீங்க எனக்கு அவ்வளோ பிடிக்கும். காத்து எப்படி நமக்கெல்லாம் உயிர் போலையோ, நீங்க எனக்கு உயிர் மாதிரி. சரியா? நான் விட்டுற மூச்சு காத்து உங்களாலதான். இப்பயாவது புரியுதா? ரேஷோ, ரொம்ப அழகா சொல்லிட்டடி. பரவாயில்ல, என்னையும் உனக்கு இவ்வளோ பிடிக்குதுன்னு இந்த இதை வச்சு நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்ப நான் கேட்கட்டுமா, என்ன உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? ஏன்னா திடீர்னு கோவப்படுறீங்க, திடீர்னு சண்டை போடுறீங்க, எனக்கு புரியவே மாட்டேங்குது. இந்த கேள்வி ஃபர்ஸ்ட் பதில் சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன எவ்வளவு பிடிக்குன்னு சொல்லுங்க. ரேஷோ, அது ஏதோ நான் தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். நான் தான் சத்தியமா சொல்றேன்ல, இனிமே உன் மேல எந்த கோவம் வராது. ப்ளீஸ், இந்த திருப்பி எனக்கு ஞாபகப்படுத்தாத. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நான் பண்ண தப்பு தான், தெரியாம பேசிட்டேன், மன்னிச்சிடு ரேஷ்மா. சரி, நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன், நம்புறேன். இப்ப சொல்லுங்க, என்ன எதனால உங்களுக்கு பிடிக்கும்? உன்னை ஏன் பிடிக்குமா? ஏன்னா இந்த கருப்பா இருக்கவனையும் ஏத்துக்கிட்ட பத்தியா, அதனால பிடிக்கும். என்னது, கலரா? ஆமாடி, நீயே யோசிச்சு பாரு. இவ்வளோ கட்டக்கரைன்னு இருக்கிற என்ன எந்த பொண்ணாவது, அதாவது உன் கலர்ல இருக்க பொண்ணு கல்யாணம் பண்ணிக்குமா சொல்லு? வாய்ப்பில்லதான். அத்தியா ரேஷ்மா, நீயே ஒத்துக்கிட்ட. அப்படி இருக்கும்போது என்னையே நீ ஒரு ஆளா மதிச்சு கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சு கல்யாணமும் பண்ணிக்கிட்ட. அதுவும் என்ன பிடிக்காத போதும். அது எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லு பார்க்கலாம். என்ன பண்றது, அப்ப என்னோட சந்தர்ப்ப சூழ்நிலை கல்யாணம் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. நீங்க நான் என்ன கேட்டுட்டு இருக்க, கிண்டல் பண்ணிருக்க? என்னங்க, விதியே எழுதி இருக்கு, இவங்களுக்கு இவங்கதான் புருஷனா வரணும், பொண்டாட்டியா வரணும் போது நம்ம யாராலையும் மாத்த முடியாதுல்ல. தலைவிதி யாராச்சும் மாத்த முடியுமா என்ன? முடியாது. அதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கும் போது உனக்கு என்ன சுத்தமா பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரே வீட்டுல இருந்தாலும் என்னடா பண்றது, என்னைக்காவது ஒரு நாள் இவளுக்கு நம்மள பிடிக்காதான்னு எத்தனையோ நாள் ஏங்கி வெயிட் பண்ணிட்டே தான் இருந்தேன். கடைசியில என்னாச்சு, திடீர்னு என் தலையில அடிபட்டு பழசெல்லாம் மறந்துட்டேன் நீ தான் சொல்ற. அதுக்கப்புறம் நீ என்ன பிடிச்ச மாதிரி நடந்துகிட்ட. ஆனா அது எனக்கு ஞாபகமும் இல்லை, என்னால அதை நினைச்சு கூட பார்க்கவும் முடியல. அப்படி இருந்து அதுக்கப்புறம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, நீயே சொன்ன. அப்புறம் திடீர்னு பார்த்தா ஒன்ன ஒருத்தன் கடத்தி வச்சிருக்கான். அந்த இடத்துல அப்படி இப்படின்னு ஃபைட்டை போட்டு உன்னை காப்பாத்தி அப்புறம் அன்னையிலிருந்து உனக்கு என்ன பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அன்னையில இருந்து மட்டும் இல்ல, உங்களுக்கு தலையில அடிபட்ட போதுதான் உங்க கூட சேர்ந்து வாழணும் நான் நினைச்சேன். ஆனா விதி கடைசியில உங்களுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் மறந்துடுச்சு. என்ன பண்றது, உங்க கூடயே பிரியாங்கிற கேரக்டர்ல
பிரியா பிரியான்னு என் பின்னாடியே சுத்துனீங்க. ஆனா அது ஒரு ஃபீலிங். நம்ம புருஷனை நம்ம பின்னாடி சுத்தும் போது, அதுவும் அவருக்கு நான் யாருன்னு தெரியாதான், அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் எனக்கு தெரியல பிரியா. பாத்தீங்களா, பிரியான்னு உங்க வாயில வந்துருச்சு. எப்படி? தெரியலடி, நீ இப்ப பிரியா பிரியான்னு சொல்லி மாத்தி என் வாயில இருந்து பிரியான்னு வந்துச்சு. சாரி, இனிமே நான் உன்னை ரேஷு ரேஷுன்னு தான் கூப்பிடுவேன். ஒண்ணு பண்ணுங்க, பிரியா என்கிற ரேஷ்மா அப்படி வச்சுக்கலாம். என்ன பிரியான்னு கூப்பிட்டாலும் சரி, ரேஷ்மான்னு கூப்பிட்டாலும் சரி, ஆனா ரெண்டும் நானா தான் இருக்கணும். அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடிப்பாவி, அப்படியுமா நான் வேற ஒருத்தி பின்னாடி போயிடுவேன். என்னடி நீ? என் புருஷன் தான், அது எனக்கு மட்டும்தான். பாட்டு பாடு பார்க்கலாம். என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான், சொந்தந்தான் இனிதான் நினைச்சேனே, அந்த நினப்பு மட்டும் எரிய விட்டு மனச விட்டுதான் போனாரே. நீ பாடினது உண்மையிலும் கரெக்டா ரேஷ்மா? ரேஷ்மா, சொல்றேன் தப்பா எடுத்துக்கத. நீ தப்பு தப்போ பாடுனடி. அது எனக்கே தெரியும். எனக்கு பாட்டு தெரியும், ஒன்றும் தெரியும். நான் சும்மா எனக்கு வந்த வரியை போட்டு பாடினேன். கிண்டல் பண்ணுறீங்களா? சும்மா இருந்தாலும் பாடு பாடுன்ட்டு பாட கெக்க பக்கங்கிறீங்க. இருந்தாலும் அந்த பாட்டும் நல்லா தான் இருந்தது. ஒன்ஸ் மோர் ப்ளீஸ். என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான், சொந்தந்தான் என்று நான் நினைச்சேனே, அந்த நினப்ப மட்டும் எனக்கு விட்டு மனக்கதவத்தான் சாத்தி விட்டு போனானே. எங்க இந்த பக்கம் திரும்ப. என்ன? இப்ப பெரிய பாட்டு கரெக்டா பண்ண. அது சும்மா உங்களுக்கு கிண்டல் அடிக்கிறது. நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். ரொம்ப தான் கிண்டல் பண்றீங்களே. வாங்க வாங்க, அப்புறமா இருக்கு உங்களுக்கு கச்சேரி. நேராச்சு. அப்ப நம்ம கச்சேரிக்கு போலாமா? நினப்புதான். இப்பதான் யாரோ கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருந்தாங்க. இப்ப என்னவா? அதுல சும்மா பொண்டாட்டி, என் பொண்டாட்டியை டீஸ் பண்ணி பார்க்கல, எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி. அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. கருவாயா, எல்லாம் மீறி போயிட்டு இருக்கடா நீ. அடி வாங்க போற பாரு, கட்டின புருஷனை கருவாயங்கிற. நீங்க மட்டும் கட்டின பொண்டாட்டி டீஸ் பண்ணலாம், நான் கருவாயின்னு கூப்பிடக்கூடாதோ? நான் இனிமே உங்களை அப்படிதான் கூப்பிடுவேன். கருவாயோ 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 படா. அடிக்கு கருவாய இப்ப என்ன பண்ண போறான்னு பாரு. என்ன வேணா பண்ணிக்கலாம், பர்மிஷன் கிராண்டட். உண்மையாவடி? ஆமா ஆமா, வாங்க நம்ம ரூமுக்கு போலாம். பொண்டாட்டி. சரிங்க, வாங்க போலாம். ஓகே பொண்டாட்டி, நீ சொல்லி நான் வராம இருப்பேனா? என் செல்ல பொண்டாட்டி, அழகு பொண்டாட்டி, தங்க பொண்டாட்டி, பொண்டாட்டி 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 பொண்டாட்டி. பொண்டாட்டின்னு சொல்றீங்களா இல்ல போண்டாட்டின்னு சொல்றீங்களா? பொண்டாட்டின்னு தான் சொன்னேன். பொண்டாட்டின்னு போய் ஒன்னா சொல்லுவானா? சாரி பொண்டாட்டி. பொண்டாட்டி. கருவாயா வாயா, சும்மா கிண்டல் பண்ணிக்கிட்டேன். சரிடி. என்னக்கா இன்னைக்கு திடீர்னு வெளியே வச்சு பிரியாணி செய்றீங்க? இல்லம்மா, உள்ளுக்குள்ள வெந்து புழுகுதுமா, அந்த வெயிலுக்குள்ள இருக்கவே முடிய மாட்டேங்குது. ராதா தான் சொன்னா இன்னைக்கு ஒரு நாள் பிரியாணி வெளியே வச்சு செய்வோம், நீ எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு எம்பிட்டு நாள் ஆச்சுன்னு. அவ சொல்றதும் சரிதானேன்ட்டு நானும் வெளியில அடுப்பை மூட்டி பிரியாணி தாளிச்சு விட்டேன். ஒரு 5 நிமிஷம் இருந்தா போதுமா, தம்மு உடைச்சு சாப்பிட்றலாம். அத்தை, இதுவும் நல்லா இருக்கத்த. அடிக்கடி இனிமே இந்த மாதிரி செய்யுங்க அத்தை. ஒரு மாதிரி நல்லா இருக்கு, எப்படி சொல்றதுன்னு தெரியல, மொத்தத்துல நல்லா இருக்கு. அதுக்கு என்னம்மா அவந்திக்கா, செஞ்சுட்டா கிடக்குது. நீ ஆசைப்பட்டு நான் செய்யாம இருப்பேனா சொல்லு? அப்ப உன் மருமகளுக்காக மட்டும்தான் செய்வேன், எனக்காக எல்லாம் செய்ய மாட்டேன், அப்படிதானமா? நானே இவங்கிட்ட பேசக்கூடாதுன்னு இருக்கேன், இவன் வேணும்னா என்கிட்ட வந்து பேசுறான் பாரு. என்னக்கா பதில் சொல்லவே மாட்டேங்கிறீங்க? அகிலா தம்பி உங்ககிட்ட கேட்டிருக்கா அப்படி? அத்தைக்கு இன்னும் கோவம் போலன்னு நினைக்கிறேன், முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாங்க. அம்மா யோசிச்சுட்டு இருக்காங்க, பதில் சொல்லுவாங்க, அப்படிதானம்மா? யோசிக்கிறாங்க. உன்னை யோசிச்சு எனக்கு பைத்தியம் பிடிக்குது. உன்னை பத்தி யோசிக்கிறாங்களாமா. ஏமாடி அவந்திகா, ஹாஸ்பிட்டல் போய் ரொம்ப நாள் ஆச்சு, செக்கப் போலியாமா? எப்போ போலான் இருக்க? நாளைக்கு உங்க பிள்ளை கூட்டிட்டு போறேன்னாரா? நாளைக்கு போயிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் போயிட்டு வாமா, செக்கப்லாம் டேட் தள்ளி போகாம போயிட்டே இருக்கணும், சரியா? ஏன் அத்தை, இந்த மாதிரி தானே துளசிக்கும் இருக்கும். ஆனா துளசி போனாலா இல்லையா ஒண்ணுமே தெரியல, என்ன பண்றது? அவந்திகா, நான் அவளை பத்தி நினைக்க கூடாதுன்னு இருக்கேன், நீ அவளை பத்தி ஞாபகப்படுத்துறமா. அதெல்லாம் உன் பிள்ளை நல்லா தான் இருப்பா, கவலைப்படாம இரு. உன் பிள்ளை நல்லா இருப்பாங்க, நான் கேரண்டி. எப்படி இவன் சொல்றானாமா? ஏமா அவந்திகா, உங்க பிள்ளை தானே அத்தை, நீங்களே கேளுங்க. எதுக்கு? வேண்டாம், கேட்டு என்ன பண்ண போறேன்? என் பிள்ளை எங்க இருந்தாலும் நல்லா தான் இருப்பா, அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்கு. அண்ணி, உண்மையிலுமே நீங்களும் அகிலனும் சண்டை போடுறது சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. அவன் சின்ன பையன் ஏதோ தெரியாம பேசிட்டான், கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்களேன் நீ. நம்ம ஒரு வீட்டுல இத்தனை பேர் தான் இருக்கோம், இதுல சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா எப்படி சொல்லுங்க?
அதெல்லாம் புரிய வேண்டியவங்க புரியணுமா? நம்ம பேச்சு என்ன ஆக போகுது? இருந்தாலும் உனக்கு இவ்வளோ பிடிவாத ஆகாதுமா? தெரியாம ஏதோ ஒரு கோவத்துல கத்திட்டேன், அதுக்கு இப்படியா மூஞ்சத்துக்கு வச்சுட்டு பேசவே மாட்டேங்கிற? ம், என் செல்லம்மால என்கிட்ட பேசுவியா? நம்மடி அவந்திகா பண்ற தப்புலாம் மன்னிப்பிடுவாங்க. பேசுனா என்னத்தமா பேசுறது? நீயே சொல்லு. இதனால பேசி தீர்த்துக்கங்க தா. மனசுக்குள்ள இப்படி ஒரு இதை வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி சொல்லுங்க? என்னம்மா, எனக்கு ஒன்றும் விருப்பம் இல்லை. நீ சொல்றேன்கோசரம் வேணா பேசுறேன். பாரப்பா, என் பொண்டாட்டிக்கோசரம் பேசுவாங்களாம், ஆனா பெத்த பிள்ளைக்கோசரம் பேச மாட்டாங்களாம். என்ன மதர் உங்களோட நியாயம்? நீங்களே கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ம் அவ என் மருமக இல்ல, என் பிள்ளை, என் மக மாதிரி. அவ சொன்னா நான் கேட்பேன். என் மகனா இருந்துட்டு என்ன புரிஞ்சுக்கலன்னா அதுக்கு நான் என்ன பண்றது? மகனும் மகளும் ஒன்னாயிர முடியுமா? ஆக முடியாது, ஆக முடியாது. மக வேற மக வேற, அப்படித்தானே? ஆமா ஆமா. அக்கா, அப்பயே அகிலன் தம்பி வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டாருக்கா. ரொம்ப பிடிவாதமா இருக்காதீங்க, பேசுங்க. நீங்க இப்படி பேசாம இருக்கிறது எங்களுக்கு சுத்தி இருக்கவங்க சங்கடமா இருக்கு. ஏன் இப்படி இருக்கீங்க? என்னம்மா எல்லாரும் என்னையே பேசுங்கிறீங்க? கடைசியில வந்தா நான் என்னமோ குற்றவாளி மாதிரி ஆகிறேன். அதான உண்மை. அவந்தியா புருஷனை கம்முன்னு இருக்க சொல்லிடு. உங்க பையன் தானே, நீங்களே சொல்லுங்க. இவகிட்ட சொன்னது தப்பா போச்சு. அவனா உங்க பையன் தானேன்னு செஞ்ச காடிக்கிறான். போறீங்க. அன்னி போ தண்ணி, உங்களாலேயும் முடியல. எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு கோபப்படுறீங்க? ஆமா ஆமா, சிரிப்பு வாய் வரைக்கும் வருது, ஆனா வெளியே வர மாட்டேங்குது. அப்படித்தானம்மா? எப்படியா எங்க அம்மாவை சிரிக்க வச்சுட்டேன். டேய் கம்முன்னு இருடா சித்த நேரம். நானும் கோபமா இருக்கணும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். எல்லாரும் எதையாவது சொல்லி சொல்லி எனக்கு சிரிப்பு காட்டிக்கிட்டே இருக்கீங்க. உங்களை எல்லாத்துக்கும் 2 அடி போட்டான்னு சரியா போயிடும். ஆமா, அதான் உங்களால முடியல, அப்புறம் என்ன? பாத்தீங்களாக்கா எப்படி எல்லாரும் சேர்ந்து ஒரு வேலையை எனக்கு சமாதானம் ஆக்கி விட்டீங்க. ஆமா, நீ இப்படி சிரிச்ச முகமா இருந்தா எப்படி இருக்கு பாக்க? ஒரு ரெண்டு முஞ்சத்துக்கு வச்சுக்கிட்டா நல்லா இருக்கு சொல்லுங்க. அதெல்லாம் இருக்கட்டுக்கா, பசி வேற வயிறு கிள்ளுது, வாசம் வேற மூக்க தூக்குது. கொஞ்சம் பார்த்து என்ன இதுன்னு ஏற்பாடு பண்ணுங்க. ரெடி ஆயிடுச்சு. இருங்க, எல்லாத்துக்கும் ஒரு தட்டில் போட்டு கொடுக்குறேன். நீ பார்த்து சூடா இருக்கும் போல. சரி ராதா, எல்லாருக்கும் பிரியாணி போட்டு தந்துட்டான்ல? எல்லாருக்கும் வந்தாச்சுமா, நீங்க சாப்பிடுங்க. இல்லையா, நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. யாராச்சும் பிரியாணி வேணா பரிமாற கொடுத்து இருந்தா தான் ஆகும். அப்புறமா நான் சாப்பிட்டுக்கிறேன், இன்னும் பிரச்சனை இல்லை. அப்பாவும் இன்னும் வரல, அவரு கூட இல்லைன்னா சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன். என்ன நீ எங்க கூட சாப்பிடலாம்ல? இருக்கட்டும் ராதா, நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. பசி தாங்க மாட்டீங்க, சாப்பிடுங்க. மாசமா இருக்கவங்க எல்லாம் சீக்கிரம் சாப்பிட்டா தான் ஆகும். சாப்பிடு ராதா. சரிங்க, நீ சாப்பிடு, எப்படி இருக்குன்னு சொல்றேன். சாப்பிட்டு பார்த்து சொல்லு. போய் சாப்பிடுறீ, ஏன்னா என்னைய சைட் அடிச்சிட்டு இருக்கவ? ஆமா, இது பெரிய ஆணழக சைட் அடிக்கிறாங்க. சைட்டு சின்ன சிறுசுங்க பேசுது, நம்ம திரும்பி கொண்டுக்குவோம். இதெல்லாம் காதுல கேட்கற மாதிரி இல்லம்மா. ஆணழகனா இல்லாம ஏடி புள்ள கொடுத்துருக்கேன் ஏண்டி? ஆமா ஆமா, ஆணழகன் பிள்ளை கொடுத்துட்டு அப்படி. இந்த அழகனை பத்து தான் நீ மயங்கி வந்த கல்யாணம் பண்ண, அப்புறம் என்னவா? யாரு? நான் கல்யாணம் பண்ண வாங்கி வந்தேன். கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. சரி சரி, நான் தான் உங்களுக்கு தாலி கட்டினேன், ஒத்துக்கிறேன். உன்னை அப்படி இப்படியும் சமாதானம் பண்ணி தான் தாலி கட்டினேன். ஏண்டி அதுக்குன்னா கொஞ்சமாவது ஒத்துக்கிறியா பாரு? உங்களுக்கு அது கொஞ்சம் ஓவரா இல்ல? பொண்டாட்டி, நான் வேணா உனக்கு 2 வாய் ஊட்டி விட்டுமா? ஒன்னும் வேண்டாம், இங்க சுத்தி ஆளுங்க இருக்காங்க. கம்முன்னு கொஞ்சம் நேரம் இருங்க, சாப்பிட்டு போய் படுப்போம். யாரு இருந்தா என்ன? ஏன் பொண்டாட்டிக்கு நான் விட்டுறேன், யார் என்ன சொல்ல முடியும்? எங்க யாராவது ஏதாவது சொல்லதான் சொல்லி பார்க்கலாம். தம்பி, கொஞ்சம் சுத்தி முத்தி ஆள் இருக்காங்க, கொஞ்சம் பார்த்து ரொமான்ஸ் பண்ணுங்க. அக்கா அக்கா, ஒண்ணு இல்ல, நீங்க திரும்பி சாப்பிடுங்க. நான் வேற நீங்க இருக்க தெரியாம பேசிட்டேன், தப்பா இருந்தா மன்னிச்சிருங்கக்கா. தம்பி, காதெல்லாம் கூசுது தம்பி, கொஞ்சம் பார்த்து ரொமான்ஸ் பண்ணீங்கன்னா பரவாயில்ல. அக்கா கிண்டல் பண்ணாதீங்க, அவர் சும்மா விளையாட்டுக்கு தான் பேசிட்டு இருந்தாரு. அவந்திக்கா, நானும் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். சாப்பிடுங்க, பிரியாணி வேற ஆறுது. சரிங்கக்கா, நீங்களும் சாப்பிடுங்க. சாப்பிட்டு தாமா இருக்கேன், நீ சாப்பிடு. அத்தா, பிரியாணி நல்லா இருக்கத்தா. ஒரு வாய் சாப்பிட்டதுலேயே தெரிஞ்சிச்சா? இன்னும் சாப்பிட்டு தட்ட காலி பண்றவ. சரிங்க அத்தா, எல்லா பிரியாணி சாப்பிடணுமா? சரி சாப்பிட்றேன். நானும் சாப்பிட்டு பாக்குறேன். பொண்டாட்டி, பிரியாணி நல்லா இருக்குல்ல? அத்தை செஞ்சது நல்லா இல்லாம இருக்குமா? இவகிட்ட கேட்ட மாதிரி சும்மா எப்ப பாரு அத்தைக்கு சப்போர்ட். ஆல்வேஸ் அத்தை வெல்கம். செகண்ட் தான் நீங்க. ஓ, கதை அப்படி போதா? சரிங்க மேடம், என் பிள்ளையோ பையனோ பிறந்து வரட்டும், நாங்க 2 பேரும் கூட்டணி சேர்ந்து உன்னை காலி பண்றோமா இல்லையான்னு பாரு. எனக்கு அத்தை இருக்காங்களே, அத்தை நானும் கூட்டணி போட்டுக்குமே. ரெடி பொண்டாட்டி, சரி சாப்பிட்றேன். செம்ம பசி, நல்லா டேஸ்டா இருக்கு. சாப்பிடுங்க. என்ன பிரியாணி வேணுமா? இதை ஃபர்ஸ்ட் காலி பண்ணி அப்புறமா பாத்துக்கிறேன். அதான் எப்படிமா இருக்கு பிரியாணி? சூப்பரா, நீ கடையே போட்டலாம் போல, அப்படி இருக்கு டேஸ்ட். எப்படி நீ இப்படிலாம் டேஸ்டா சமைக்கிறீங்க? என்னம்மா, எனக்கு கைக்கு வந்தது அள்ளி போட்டு சமைக்கிறேன், அதுவும் டேஸ்டா இருக்குங்கிறீங்க. என்ன சொல்றது? உண்மையா சூப்பரா இருக்க நீ. சரி சாப்பிடுமா. அண்ணி, லெட் பீஸ் செம்மையா இருக்க நீ. கரெக்டான வேக்காட்டில் இருக்காராதா? நல்லா இருக்க நீ, கரெக்டா பதமா வந்திருக்கு. இன்னும் 2 லெக் பீஸ் வைக்கட்டுமா? போத நீ, அண்ணன்லாம் வருவா, அப்படி அவருக்கு கொடுக்கணும்ல, போது எனக்கு. சரிம்மா, சரி சாப்பிடு.